Hi, hello and வணக்கம் பசங்களா. Welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel. And நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி நம்ம மேக்ஸில் நேற்று நீங்கள் வந்து ஃபுல் ரிவிஷன் எக்ஸாம்க்காக அண்ட் உங்களோட பப்ளிக் எக்ஸாம்க்காக நம்மளோட ரிவிஷன் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பப்ளிக் எக்ஸாம்க்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ரிவிஷன் சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ நம்மளோட பிடபிள்யூ தமிழ்நாடு 8, 9 and 10ஓட இந்த பப்ளிக் எக்ஸாம் ரிவிஷன் சீரீஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, இந்த சீரீஸில் இன்னைக்கு நம்ம சயின்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எல்லா இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு வந்து உனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ சயின்ஸில் மொத்தம் உனக்கு எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக அந்த லாஸ்ட் சாப்டரை விட்டேன்னா உனக்கு டோட்டலாக 22 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டோட்டலாக யூ ஹாவ் 22 சாப்டர்ஸ். அந்த 22 சாப்டர்ஸில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் தான் நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹலோ ஸ்ரீவர்ஷன், ஹலோ யாருடா உன் பேர் என்னடா, ஐயோ மறந்துட்டேனே. எஸ், ஸோ எஸ் பசங்களா எல்லாரும் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம செஷனு. ஏன்னா ஃபுல்லாக நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே போகிறது இல்லை, நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ பசங்களா நீங்கள் தான் எனக்கு இன்னைக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ கடன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு குவிஸ் செஷன் தான் பார்க்க போகிறோம். எஸ் ஜெயஸ்ரீ, குட் ஈவினிங் ஜெயஸ்ரீ. ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க. பிகாஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் கிடையாது. நம்ம இன்னைக்கு புக் இன்னும் இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாமே 2025, 2024, 2023, 2022. ஓகே, இது 4 வருஷம் கொஸ்டின் பேப்பர். அண்ட் அதை தவிர்த்து உனக்கு மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற 1 மார்க்ஸ் தான் நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, கண்டிப்பாக புக்கிங் கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆல்ரெடி உனக்கு பிடிஎஃப் இது அனுப்பலையா? எஸ், அப்போ மனிஷ் நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, அதெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்குது. ஸோ பசங்க நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். 1 மார்க் பிடிஎஃப் புக்கின் நான் வந்து அனுப்புகிறேன். சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாரும் நம்ம செஷனுக்கு இன்னும் லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் போட்டுடுங்க. எத்தனை பசங்க வரீங்க? பிகாஸ் பசங்களாம் இன்னைக்கு நான் குவிஸாக நான் வைக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் இருந்தால் காம்படிஷன் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ கடன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி கால் பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள். ஐ கிவ் யூ 5 minutes, 5 நிமிஷம் தான் நான் என்ன பண்ணுவேன், உனக்காக வெயிட் பண்ணுவேன். அண்ட் இன்னும் நம்ம செஷனுக்கு லைக் போடலன்னா லைக் போடுங்க. உங்களுக்காக, உங்கள் பப்ளிக் எக்ஸாம்க்காக சூப்பராக நீ சென்டம் எடுக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்புமே நாங்கள் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரோம். ஓகே, ஸோ நீ என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, நம்ம செஷன்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்து ரெகுலராக பார்த்துட்டு அண்ட் நம்மளோட ஃபிசிக்ஸ் வாலா சேனலில் பிடபிள்யூ தமிழ்நாடு 8, 9 and 10 சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த செஷனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாமுக்கு தேவையான பிடிஎஃப், ஃபார்முலா ஷீட்ஸ் இது எல்லாமே நாங்கள் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பசங்க இதனால பெனிஃபிட் ஆயிருக்காங்க. நீங்களுமே வந்து பெனிஃபிட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு அவ்வளோ ஃபார்முலா ஷீட்ஸ் எல்லா சாப்டருக்கும் நாங்கள் வந்து அனுப்பிச்சுட்டு இருந்தோம். அண்ட் டெய்லி சேலஞ்ச்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ பசங்களா சயின்ஸ்க்கும் உனக்கு டெய்லி சேலஞ்ச் வேணும்னா நீங்கள் சொல்லுங்க, நான் அதுக்குமே வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? ஸோ எஸ், யாரெல்லாம் இங்கே இருக்கீங்க, இருக்கிறவங்க எல்லாருமே சாட்ல ஒரு ஃபயரை தட்டி விடுங்க பார்க்கலாம். கமான், ஆல் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா சென்டம் எடுக்க முடியுமா மேம்? ப்ளீஸ் சொல்லுங்க. ஐ ஹாவ் 2019, 20, 21, 22 கொஸ்டின்ஸ் மேம். இஃப் ஐ ரீட் ஓகே, நீ இந்த எல்லா கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்து படிச்சேன்னா யூ கேன் ஆக்சுவலி ஸ்கோர் சென்டம். பட் எல்லாத்தையுமே நீ என்ன பண்ணணும், பயங்கர தரோவாக படிக்கணும். ஓகே, ஸோ எல்லாருமே சாட்ல ஒரு ஃபயரை தட்டி விடுங்க பார்க்கலாம், இல்லை நம்மளோட ஸ்வாகை போடுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ நீ வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு பயந்து படிக்கணும் தான். பட் இருந்தாலும் இந்த செஷன் வரப்ப நான் உனக்கு ஜாலியாகவே எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. நான் இன்னைக்கு எதுவும் உனக்கு சொல்லித்தர போகிறது இல்லை. அண்ட் பசங்களா, நம்ம இந்த செஷனோட பிடிஎஃப் உனக்கு வேணும்னா ஃபிசிக்ஸ் வாலா ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீ சைன்இன் பண்ணிவிட்டு நம்மளோட பேட்ச் வந்து நீங்கள் தேடுங்க. சரியா? ஸோ நம்ம தீரன் பேட்ச்சில் என்ரோல் பண்ணுறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளோட 1 ஷாட் செஷன்ஸ் அப்புறம் அதோட பிடிஎஃப் எல்லாமே உனக்கு வந்து கிடைச்சிடும். அண்ட் நம்மளோட பிடபிள்யூ தமிழ்நாடு 8, 9 and 10 தனியாக ஒரு பேட்ச் இருக்குது. அதுலேயுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. நம்ம மேரத்தான் செஷன், ரிவிஷன் செஷன்ஸ் எல்லாமே உனக்கு அதில் வந்துடும். பசங்களா, இது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ.
அது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. அதில் உனக்கு சாப்டர் வைஸ் டெய்லி ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் கொடுப்போம். ஒவ்வொரு சாப்டருக்குமே டெய்லி நீ என்னென்ன கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதுவுமே வந்து உனக்கு அட்டாச் ஆயிருக்கும். இந்த செஷன் பிடிஎஃப்பும் அட்டாச் ஆயிருக்கும். சரியா? ஸோ எல்லாரும் கடகடன்னு சாட்ல ஒரு ஃபயரை தட்டி விடுங்க பார்க்கலாம். கமான் கமான். எஸ் எஸ் எஸ். என்னடா ஆளுங்க குறைஞ்சிக்கிட்டே வரீங்களே. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எஸ் மேம் ஐ எம் ரெடின்னு போடுங்க பார்க்கலாம். கமான் கமான் கமான். எஸ் மேம் ஐ எம் ரெடி போடுங்க பார்க்கலாம். எஸ் டேஸ் ஹாலிடேஸ் ஃபார். என்னடா சொல்ற மனிஷ்? ஒன்றும் புரியல. ப்ராப்ளம்ஸ் ஒன் டே லைவ் வாங்க, கண்டிப்பா வரலாம். உனக்கு என்னென்ன மாதிரி செஷன்லாம் வேணும் எல்லாமே எனக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீ வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடு. ஐ வில் பி ரீடிங் த கமெண்ட். சரியா? உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு நாங்க கம்ப்ளீட்டா ஹெல்ப் பண்றோம். சரியா? ஆர் யூ கைஸ் ரெடி? ஸோ ஃபுல் ஃபயரோட வாங்க எல்லாரும். வந்து இன்னைக்கு பயங்கர ஃபாஸ்டா உன்னோட மூளை வந்து வேலை செய்யணும். ஏன்? இன்னைக்கு நம்ம ஒரு காம்படிஷன் வச்சுக்க போறோம். இன்னைக்கு வந்து ஒரு காம்படிஷன். ஸோ யாரு டாப் 3ல வராங்களோ அவங்களோட அக்கௌண்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போஸ்ட்ல வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு அப்ரிசியேஷன் போஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் போஸ்ட் போடுறோம். சரியா? அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் எவ்ரி ஒன். எஸ் எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சா? ஸோ சாட்ல ஒரு ஸ்வாக போடுங்க பார்க்கலாம். கமான். ரெடியா? ரெடியா? ஸ்வாக். கமான் கமான் கமான். என்னடா ரொம்ப கம்மியா இருக்கீங்க ஆளுங்க? பிகாஸ் எல்லாரும் வந்தாதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நடுவில் ஜாயின் பண்ணா உனக்கு லீடர் போர்டில் நீ கம்மியாயிடுவேன். ஓகே, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த 1 மார்க் செஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ 1 மார்க் செஷன் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி ஆன்சர் பண்ணணும் நான் வந்து ரூல் சொல்லிடுறேன். ஸோ நான் உனக்கு கொஸ்டினை டிஸ்பிளே பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து போல் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ சாட்ல என்ன சொல்லணும், விச் இஸ் த ரைட் ஆப்ஷன், ஏவா பியா சியா டியா. அது எக்ஸ்பிளனேஷன்லாம் ஏல என்ன இருக்கு பில என்ன இருக்கு இதெல்லாம் சொல்ல வேணாம். ஜஸ்ட் வாட் இஸ் த ரைட் ஆப்ஷன், ஏ பி சி ஆர் டி. அதை நீ சாட்ல அந்த டைம்குள்ள போட்டனா மட்டும்தான் அது வந்து ரீட் பண்ணும். அதை வச்சுதான் லீடர் போர்ட்ல நீ வருவ. ஓகே, ஆர் யூ கைஸ் ரெடி? ஸோ எல்லாரும் ஃபயரை போடுங்க பார்க்கலாம். கமான். நோ எனர்ஜி. என்னடா ஃப்ரைடே ஈவினிங் அதனால எல்லாரும் வந்து டயர்ட் ஆயிட்டீங்களா? நோ எனர்ஜி. எங்க நம்ம மனிஷ் போயிட்டீங்க, நம்ம ஜெயஸ்ரீ எங்க, and Sharon. Yes, book in PDF நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல சென்ட் பண்றேன். ஓகே, எஸ் சூப்பர் சூப்பர் சூப்பர்டா. யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து இது வந்து ரொம்ப நேரம் செஷனா இருக்க போறது இல்ல, ஒரு 1 hour 1.5 hour செஷன் தான். ஸோ இந்த 1 hour 1.5 hourல நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தனியா எடுத்து 1 marks படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த செஷனை நீ இந்த செஷனை பார்த்தாவே போதும். ஓகே, ஸோ கேன் வி ஸ்டார்ட் த செஷன்? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னும் நிறைய பேர் வரலையேடா, நிறைய பசங்க இருந்தா மட்டும்தான். நீ மொத்தமே 10 பேர் இருந்தா நீ அதுல டாப்ல வருதுல என்ன கிக் இருக்கு. ஓகே, வாட் வில் பி த கிக்? எஸ் 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 எஸ். கமான் கமான். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணுவேன். கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் ஐ வில் ஸ்டார்ட் த டைமர். அதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீ என்ன பண்ணணும், எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு ஆன்சர். சரியா? ஸோ வி வில் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்னது 1 kilogram ஃபோர்ஸ், என்னது 1 kilogram ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் டு டேஷ். ஓகே, 30 செகண்ட்ஸ் ஸ்டார்டட். 1 kilogram force is equal to 1 kilogram force is equal to option A is right, option B is right, option C या option D या. Come on, time போது பாருங்க. 1 kilogram force is equals to option A, B, C or D. 1 kilogram force equals to option A, B, C or D. எங்க நம்ம மனிஷ் மட்டும் தான் இருக்கீங்க. ஜெயஸ்ரீ எங்க போனீங்க? Which is the right answer? Which is the right answer? 1 kilogram force equals to, which is the right answer? என்னடா மத்தவங்களாம் எங்க ஆன்சர் பண்ணவே இல்ல? Where are others? Yes, yes. So which is the right answer? Option C தான் உனக்கு
ரைட் ஆன ஆன்சர். சூப்பர் சூப்பர் செல்வி. ஓகே, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல. டேய் ஒன்னா போய் கிரிக்கெட் விளையாடலாம், ஒன்னா போய் நம்ம விளையாடலாம், கடைக்கு போகலாம், ஊர் சுத்தலாம், இதெல்லாம் சொல்றீங்களே, போய் ஒன்னா போய் நம்ம வந்து அட்லீஸ்ட் குவிஸாச்சும் அட்டென்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இந்த டைமிங்குள்ள நீ ஆன்சர் பண்ணா மட்டும் தான்டா நீ லீடர் போர்டில் வருவேன். ஸோ இப்போ யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஒருத்தன் தான் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கேன் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின்? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The eye defect press myopia can be corrected by. Next question ஆன்சர் பண்ணுங்க, டைம் போயிட்டே இருக்கு. The eye defect press myopia can be corrected by. Very good, very good. Come on, come on. Eye defect press myopia can be corrected by. So eye defect press myopia டைம் போகுது. ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? A, B, C or D? Come on, come on. ஓ, டிவிஎஸ் ஸ்கூல்ல முடிஞ்சிருச்சா? ஓகே, பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. கம் ஆன், which is the right answer? முடிஞ்சு போச்சே. which is the right answer? Eye defect press myopia can be corrected by bifocal lens. Option D is the right answer. என்னது செல்வி, நீங்க வந்து டைமிங்குள்ள ஆன்சர் பண்ணா மட்டும் தான்டா நீ ரீட் பண்ண முடியும். பாரு யார் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கா? 2 பேர் தான் வந்திருக்கு. ஏன்னா நீ அந்த 30 செகண்ட்குள்ள ஆன்சர் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் அந்த டைமிங்குள்ள நீ கரெக்டா ஆன்சர் பண்ணணும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு ஆன்சரு. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆப்ஷன் சி, செகண்ட் ஒனுக்கு பைஃபோக்கல், தேர்ட் ஒன் போயிடலாமா? தேர்ட் ஒன் போயிடலாம். எஸ் எஸ், கமான் கமான். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? The work done in moving charge of 10 coulomb across 2 points in a circuit is 100 joules. What is the potential difference between the points? What is the potential difference between the points? C or B or? What is the potential difference between the points? Okay, உனக்கு சார்ஜ் கொடுத்துட்டாங்க and டைமும் கொடுத்துருக்காங்க, சாரி பவரும் கொடுத்துருக்காங்க. What is the correct answer? டைம் போகுது, முடிஞ்சிருச்சு. So which is the right answer? Okay, so V is equal to W by Q. V is equal to W by Q. உனக்கு தெரியுமா? W என்ன? 100. Q என்ன? 10. அப்ப what is the right answer? 10 volt is the right answer. So option B is the right answer. என்னது? Option B is the right answer. சூப்பர்டா. Okay, so யார் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கா? யாரு? சக்தி பிரியா. அது மட்டும் தான் ரீட் ஆயிருக்கு. ஓகே, சக்தி பிரியா தான் கரெக்டா. நான் சொன்ன மாதிரி நீ வந்து நான் கொஸ்டினை டிஸ்பிளே பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சரை போடாதீங்க. நான் கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணிட்டு இந்த போல் ஸ்டார்ட் பண்ற பத்தியா, அப்பதான் நீ வந்து ஆன்சர் போடணும், சரியா? அப்பதான் உன்னோடது லீடர் போர்ட்ல வரும். ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். Artificial radioactivity was discovered by. 45 seconds கொடுக்கிறேன், சரியா? Artificial radioactivity was discovered by. Start. Yes, artificial radioactivity was discovered by. யாரு? Artificial radioactivity was discovered by. போடுங்க, டைம் போகுது. Artificial radioactivity was discovered by whom? மனிஷ், சக்தி பிரியா, அப்புறம் செல்வி, அப்புறம் யாரு? பிரபு, ஹேமா. நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. யாருடா? ஐரின், கியூரின்றீங்க சில பேர். எஸ், கமான் கமான், ஆன்சர் பண்ணுங்க. Artificial radioactivity was discovered by. எஸ், artificial radioactivity was discovered by. டைம் முடிய போகுது, சீக்கிரம் போடுங்க. எஸ், ஆல்மோஸ்ட். and 3 2 1 0. okay, so which is the right answer? B is the right answer. ஐரின் கியூரி. okay, ஐரின் கியூரி. சொல்லுங்க ஸ்ரீ. டேய் ஆன்சர் பண்ணுங்கடா, நம்ம குவிஸ் போயிட்டு இருக்கோம். நான் போல ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே நீ என்ன பண்ணணும்? போல ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ ஆன்சர் பண்ணணும், சரியா? அதுக்கு முன்னாடி நீ ஆன்சர் பண்ணிடாத. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ யாரு? ஸோ விச் இஸ் ரைட் ஆன்சர்? பி இஸ் ரைட் ஆன்சர். யார் கரெக்டாக சொல்லியிருக்கா? நம்ம மனிஷ், சக்தி பிரியா, செல்வி. அட்லீஸ்ட் இப்போ லீடர் போர்டில் வந்துட்டீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, எஸ், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன? Dash is an important metal to form amalgam. Dash is an important metal to form amalgam. Amalgam form பண்றதுக்கு which is the important metal? Amalgam form பண்றதுக்கு உனக்கு எந்த மெட்டல் வந்து ரொம்பவே important? Dash is an important metal to form amalgam. Come on, come on. டைம் முடிய போகுது. சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. Dash is an ஒரு அமல்கம் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பா அதுல வந்து இந்த மெட்டல் இருக்கணும். எஸ், come on. டேய் சீக்கிரம்டா. உனக்காக 45 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன்.
நான் 30 செகண்ட் சொல்றதுனால. மனிஷ் நீ வந்து என்ன பண்ணணும், அந்த ஆன்சரை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இன்னும் செஷனுக்கு லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் போட்டுடுங்க. அண்ட் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்தால் சூப்பராக இருக்கும். எஸ் ஹெச்ஜி ஓகே. என்னது நீ வந்து ஹெச்ஜின்னு எழுதுனா ரீட் பண்ணாது. ஏவா பியா சியா டியான்னு சொல்லணும். ஸோ விச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெட்டல்? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். யாரு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கா? மனிஷ், சக்தி பிரியா, ஸ்ரீ, அப்புறம் நம்ம செல்வி. ஓகே, வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. when the pressure is increased at constant temperature, when the pressure is increased at constant temperature, solubility of gases in liquid உனக்கு எப்படி மாறும்? ஓகே, கம் ஆன் ஆன்சர் பண்ணுங்க. when the pressure is increased, solubility of gases in liquid increase ஆகுமா decrease ஆகுமா? no change. what is the answer? what is the answer? when the pressure is increased at constant temperature, solubility of gases in liquid, which is the right answer? come on come on come on, சீக்கிரம் சீக்கிரம், டைம் முடிய போகுது. டைம் முன்னாடி ஆன்சர் பண்ணாதான் நீ வந்து லீடர் போர்டில் வருவ. ஓகே, ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப கேஸஸ், சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்விட் உனக்கு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? கமான் கமான் கமான். ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர்? இன்னும் ஒருத்தர் ஆன்சர் பண்ணலையே. ஸ்ரீ ஆன்சர் பண்ணீங்களா? இல்லை, டைம் முடிஞ்சு போச்சு. ஓகே, ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேயா? எஸ், சக்தி பிரியா இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் மனிஷ், நெக்ஸ்ட் செல்வி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த pH ஆஃப் அ சொல்யூஷன் இஸ் 3, இட்ஸ் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் என்ன? ஓகே, pH ஆஃப் அ சொல்யூஷன் வந்து 3ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதோட OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. OH மைனஸ் அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் என்ன? the pH of a solution is 3, its OH minus ion oda concentration என்ன? very easy. come on come on. pH of a solution is 3 na appa adoda concentration POH எப்படி இருக்கும்? 14 minus 3 which will be 11. அப்ப அதோட concentration நானே சொல்லிட்டேன் almost. which is the right answer? POH எனக்கு 11 னா அதோட concentration எப்படி இருக்கும்? 1 into 10 power minus 11. Which is the right answer? Yes. பிரபு ஹேமல் டியா? டி இல்லடா, அவங்க POH கேட்கலடா தம்பி, அவன் OH மைனஸ் அயோனோட கான்சென்ட்ரேஷன் கேட்கறான். ஸோ POH வந்து எனக்கு 11 தான். POH என்ன? எனக்கு 11 தான். பட் எனக்கு OH மைனஸ் அயோனோட கான்சென்ட்ரேஷன் இஸ் 1 into 10 power minus 11. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். யார் யாரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க? பிரபு ஹேமா ஃபர்ஸ்ட் தப்பா சொல்லிட்டு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இட்ஸ் ஃபைன், உனக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே. ஸோ மனிஷும் செல்வியும் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜாக்கிரதையாக கவனிங்க. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் இஸ் என்னது? இந்த ரியாக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் திஸ் ரியாக்ஷன்? இது என்ன? திஸ் இஸ் எத்தனால். எத்தனால் இஸ் அண்டர்கோயிங் ஆக்சிடேஷன் டு கிவ். நானே சொல்லிட்டேனோ? நானே உனக்கு சொல்லிட்டேன்டா. ஓகே, நானே ஆன்சரை சொல்லிட்டேன், பட் நான் சொல்லியிருக்க கூடாது. ஓகே, ஸோ இன்னும் நம்ம செஷனுக்கு லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் போட்டுடுங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகுது? தட் இஸ் எத்தனால். அது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் கொடுக்குது. ஸோ வாட் இஸ் திஸ் ரியாக்ஷன்? வாட் இஸ் திஸ் ரியாக்ஷன்? Yes, yes. What is this reaction? Come on, come on. Akka, you 8th. Ada super da. But இருந்தாலும் சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. உங்க அக்கா தம்பி அண்ணாவெல்லாம் 10th இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இங்க அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. டைம் முடிய போகுது. Yes, which is the right answer? இது என்ன ரியாக்ஷன்? What is this reaction? B யா C யா? ஆளாளுக்கு ஒரு ஆன்சர் சொல்றீங்க. இது என்னதா? ரிடக்ஷன் ஆஃப் எத்தனால் கண்டிப்பா கிடையாது. ஆக்சிடேஷனா? கிடையாது. ஆக்சிடேஷன்னா எனக்கு எத்தனாயிக் ஆசிடா தான் மாறும். ஆனா இங்க ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி கம்ப்ளீட்டா கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் கம்பஷன் ஆஃப் எத்தனால். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். என்னது? எனக்கு மேம் இது ஆக்சிடேஷன் ஆஃப் எத்தனால் கிடையாதா? ஆக்சிடேஷன் நடந்தா உனக்கு எத்தனாயிக் ஆசிட் தான் கொடுத்துருக்கும்.
பட் இங்க பயங்கரமா வந்து ஆக்சிடைஸ் ஆனதுனால this is actually combustion. This is actually combustion. So option B is the right answer. யார் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கா? நம்ம மனிஷும் நம்ம பிரபு ஹேமா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. That's very good. That's very good. அடுத்த question போயிடலாமா? We'll go for the next question. Okay. Yes. Casparian strips. Casparian strips are present in the dash of the root. Hello Kiruba Shri. இனி இப்ப ஆன்சர் பண்ணுங்கடா. Okay, you have to answer now. என்னது? Casparian strips are present in the dash of the root. Rootல Casparian strips எங்க இருக்கும்? Rootல Casparian strips எனக்கு எங்க இருக்கும்? Very easy. Rootல Casparian strips எனக்கு எங்க இருக்கும்? Rootல Casparian strips எங்க இருக்கும்? Cortex-ஆ, பித்தா, பெரிசைக்கிளா, எண்டோடர்மஸா? Very easy. சீக்கிரம். நிறைய பேர் ஆன்சர் பண்ணுங்க. Time is going. என்னது? Casparian strips are present in the dash of the root. Very easy. Casparian strips are present in the endodermis. என்னது? Casparian strips are present in the endodermis. So option D is the right answer. Okay. So Manish, Prabhu, Hema and Shakti Priya correct answer பண்ணிருக்கீங்க. Super. சரியா? கிருபா ஸ்ரீ இன்னும் வரலையோ? Okay, so we'll go for the next question. அடுத்த question போலாம். Yes. Next question என்னடா? The centromere is found at the center of the dash chromosome. The centromere is found at the center of the dash chromosome. எந்த chromosome? Telocentric, metacentric, submetacentric, acrocentric. நீ வந்து தனியா இதுக்கான எந்த லிங்க்கும் இல்ல. நீ வந்து சாட்ல கரெக்டான ஆப்ஷன் போடணும். என்னது? நான் இந்த போல ஸ்டார்ட் பண்றப்ப நீ இந்த போல் டைமிங் முடிகிறதுக்கு முன்னாடி நீ சாட்ல கரெக்டான ஆப்ஷன் போட்டாவே ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து ரீட் ஆயிடும். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சம்ஸோட क्वेश्चन மட்டும் ஒரு வீடியோ போடுங்க. சரியா? கண்டிப்பா சக்தி பிரியா. ஓகே. So which is the right answer? சென்ட்ரோமியர் உனக்கு குரோமோசோமோட சென்டர்ல இருந்துச்சுன்னா அது என்ன விதமான குரோமோசோம்? What is the type of chromosome? Yes, easy. டைம் முடிஞ்சு போச்சேடா தம்பி. டைம் முடிகிறதுக்கு முன்னாடி ஓகே எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்? டைம் முடிகிறதுக்கு முன்னாடி ஆன்சர் போட்டாதான் நீ லீடர் போர்டில் வர. ஓகே, டைம் முடிகிறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணணும். ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர்? மெட்டாசென்ட்ரிக். என்னது? மெட்டாசென்ட்ரிக் இஸ் த ரைட் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ டைமை நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், டைம் முடிகிறதுக்கு முன்னாடி நீ ஆன்சர் பண்ணணும். சரியா? எனக்கு அடுத்து மேக்ஸ் எக்ஸாம், அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கிடைக்குமா? ஆல்ரெடி உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருப்பாங்களே, அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யார் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருந்தா? நம்ம மனிஷ், பிரபு, ஹேமா, சக்தி பிரியா. ஓ சூப்பர்டா. ஓகே, 5 பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? எஸ். வேர்ல்ட் எய்ட்ஸ் டே உனக்கு எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க? வேர்ல்ட் எய்ட்ஸ் டே பசங்களா, தம்பிங்களா, தங்கச்சிங்களா, இது வந்து எல்லாமே உனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ். ஓகே, டைம் முடிகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்க பார்க்கலாம். வேர்ல்ட் எய்ட்ஸ் டே உனக்கு எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க? அண்ட் இன்னும் நம்ம செஷனுக்கு லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் போட்டுடுங்க. வேர்ல்ட் எய்ட்ஸ் டே உனக்கு எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க? வேர்ல்ட் எய்ட்ஸ் டே உனக்கு எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க? ஏவா December 1, May 31, April 22, October 2 காந்தி ஜெயந்தி. Which is the right answer? டைம் முடிய போகுது. டே டைம் முடிகிறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணணும். ஸோ December 1 is the right answer. என்னது? December 1 is the right answer. யார் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கா? மனிஷ், சக்தி பிரியா, உமையல் கண்ணன், செல்வி அண்ட் இந்த ஐடி அப்புறம் ஓகே. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரெடியா இருங்க. ப்ளீஸ் பி ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஸோ நான் போல ஸ்டார்ட் பண்ணோடனே டக்குன்னு நீ என்ன பண்ணணும்? ஆன்சரை வந்து போட்டுடணும். சரியா? விச் சாஃப்ட்வேர் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அனிமேஷன்? வச்சாண்டா நம்மளுக்கு ஆப் அப்படின்னு இருக்கும்ல. ஈஸி தான். விச் சாஃப்ட்வேர் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அனிமேஷன்? இது 2025 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து வந்த கொஸ்டின் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே, விச் இஸ் த ரைட் ஆன்சர்? கமான். விச் இஸ் த ரைட் ஆன்சர்? ஒரு தடவை ஆன்சர் பண்ணாவே போதும். மற்றவங்களாம் எங்க? பெயிண்டா, பிடிஎஃபா, எம்எஸ் வேர்டா, அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம்? ஏ கிடையாது. டேய், பெயிண்ட்ல நீ ஏன்டா அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ண போற தம்பி? பிரபு, ஹேமா,
சீக்கிரம் டைம் முடிய போகுது. So which is the right answer? Which is the right answer? Which software is used to create animation? 2025 question paperல உனக்கு கேட்டிருப்பாங்கல, நான் அனலைசிஸ் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓ நீ தான் திருவா? ஓகேடா திரு. சரியா? So which is the right answer? Which is the right answer? Scratch. அந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்ம அனிமேஷன் கிரியேட் பண்ணுவோம். So option D is the right answer. சக்தி பிரியா, நம்ம மனிஷ், செல்வி, திரு, உமையல் கண்ணன். ஓகே சூப்பர். ஓகே அடுத்த क्वेश्चन போலாமா? Can we go for the next question? பசங்களா சூப்பரா எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வரீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணா சூப்பரா இருக்கும். சரியா? எனக்கு நிறைய பசங்க வந்து அட்லீஸ்ட் 1 மார்க்ஸ் ஆச்சும் இந்த ஒரு செஷன் அட்டென்ட் பண்ணா உனக்கு 1 மார்க்ஸ் தருவாயிட்டு போவல. ஓகே ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்க. என்னோட செஷனை நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே நெக்ஸ்ட் டைம் யூ ஷுட் நாட் மிஸ் மை செஷன். எல்லாரும் வந்து சாட்ல போடுங்க பார்க்கலாம். ஐ வில் நாட் மிஸ் எனி சயின்ஸ் செஷன் போடுங்க. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கிவ் மீ ப்ராமிஸ். நெக்ஸ்ட் சயின்ஸ் செஷன்ல நான் கண்டிப்பா வருவேன் மேம். எல்லா செஷனும் நான் வந்து அட்டென்ட் பண்ணுவேன். நீ என்னோட செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணா போதும், நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணா போதும், நீ சென்டம் எடுக்கலாம். ஓகே சூப்பர். ஏன்னா இது வரைக்கும் நீ நம்ம செஷன்ஸை பார்த்துட்டு இருந்தா உனக்கு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே ஸோ எஸ் யூ வில் ட்ரையா. எனக்கு ட்ரைலாம் கிடையாது, எனக்கு வாக்குறுதி வேண்டும். ஓகே பசங்களா ட்ரை பண்ணுங்கடா, ட்ரை பண்ணக்கூடாதுடா. டேய் நீ வந்து ஃபுல் டெடிகேஷனோட படிக்கணும்டா தம்பி. 2 மாதம் தான் இருக்கு. ஓகே எஸ் யூ வில் நாட் மிஸ் எனி சயின்ஸ் செஷன். எஸ் அடுத்தடுத்து வேற யாரு? வேறு சக்தி பிரியா, மனிஷ், அப்புறம் பிரபு, ஹேமா தான் சொல்லியிருக்கீங்க. மற்றவங்களாம் யூ வில் நாட் மிஸ் எனி சயின்ஸ் செஷன் போடுங்க. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கேன் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின்? ஓகே if a power of a lens, என்னது? if a power of a lens is -4 diopter, அதோட focal length என்ன இருக்கும்? come on ஆன்சர் பண்ணுங்க. if the power of a lens is -4 diopter, அதோட focal length என்ன? so already நான் சொல்றேன் power is equal to 1/f and f is equal to 1/p. okay f is equal to 1/p. so if the power of a lens is -4 diopter, அதோட focal length எப்படி இருக்கும்? come on ஆன்சர் பண்ணுங்க. yes which is the right answer? ஒன்னும் இல்ல, -1/4. -1/4 னா -0.25. option C is the right answer. என்னது? option C is the right answer. யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கான்னு பார்க்கலாமா? 5 o'clock தான் ஸ்கூல் முடியுமா? ஓகே இனிமேல் வர செஷன் வந்து உனக்கு 6 o'clock நாங்க வந்து வைக்க ட்ரை பண்றோம். சரியா? டோன்ட் வரி. ஓகே ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே நிறைய பேர் 5 பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்கடா. சூப்பர் ஐ எம் வெரி ஹாப்பி. அடுத்த கொஸ்டின் போலாமா? கேன் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின்? எஸ் டு ப்ரொஜெக்ட் த ராக்கெட்ஸ் which of the following principle is used? என்னது? PDF 30 போல் 30 seconds போதுமா? 30 seconds போதுமா? அவ்வளோ கான்ஃபிடென்ஸா இருக்கீங்களா? டேய் ஐ அப்ரிஷியேட் யுவர் கான்ஃபிடென்ஸ். ஆனால் பசங்களா என்னது கொஞ்சம் எல்லா பசங்களும் எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, அதனால இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. டு ப்ரொஜெக்ட் த ராக்கெட்ஸ் which of the following principle is required? ராக்கெட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்த பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணுவோம்? நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், போத் A and C. which is the right answer? which is the right answer? எஸ் ஆப்ஷன் டி போட்டிருக்கீங்க. ஸோ எஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லாவும் இருக்கு, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்ட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர்? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர்டா, இத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் இஸ் அ ரிலேட்டிவ் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. என்னது? டேஷ் இஸ் அ ரிலேட்டிவ் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. வணக்கம். ஓகே ஸோ எஸ் பசங்களா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், என்னடா எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம பசங்க இன்னும் நிறைய க்ரௌட் இருந்தால் தான் நல்லா இருக்கும். நிறைய பேர் இன்னும் ஸ்கூல் விட்டு வந்திருக்க மாட்டீங்க, எனக்கு புரியுது. ஓகே ஸோ டேஷ் இஸ் த ரிலேட்டிவ் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் சொன்ன மாதிரி செஷன் எப்போ ஆகும்னு மட்டும் சொல்கிறீங்களா? ஒரு 1 hour, ஒரு 6:15க்கு முடிச்சிடலாம். சரியா? 6:15க்கு நம்ம முடிச்சிடலாம். அண்ட் 30 seconds இனிமேல் போல் வச்சிடலாம். ஓகே நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் டைமை கம்மி பண்ணால் தான் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. So dash is a relative periodic property. Which is the right answer? யாருமே ஆன்சர் பண்ணல.
dash is a relative periodic property. Option C யா டே நல்லா கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. No, 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 no. Dash is a relative periodic property. யாருமே கரெக்டா சொல்லலையே. I want the right answer. Ionic radius. No. கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். No, 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 no. கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 15 செகண்ட்ஸ்ல இல்லையேடா மனிஷ். Dash is a relative periodic property. Dash is a relative periodic property. யாரு கரெக்டான ஆன்சர்? எல்லாரும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்றீங்க. பட் நீங்க தான் எனக்கு எது கரெக்டான ஆன்சர்னு நீங்க எனக்கு இப்ப சொல்லணும். Yes. So which is the right answer? Which is the right answer? Option D. Atomic radius. Eva. ஆளாளுக்கு ஒன்று சொல்றீங்களே. Which is the right answer? Dash is a relative periodic property. Yes. Electronegativity. Atomic radius. சில பேர் என்ன சொல்றீங்க? Ionic radius. Yes. So which is the right answer? Electronegativity. Exactly. So option D is the right answer. என்னது? Option D is the right answer. சரியா? Option D is the right answer. Okay, so எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. சக்தி பிரியா, மனிஷ், செல்வி தான் ஆக்சுவலா கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Okay, we'll go for the next question. இனிமேல் நான் 30 seconds தான் கொடுக்க போறேன். Okay, I am going to give only 30 seconds. ரொம்ப வந்து ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணனும். ரொம்ப ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணனும். Okay, so yes, rectified spirit. Rectified spirit contains about dash amount of ethanol. என்னது? Rectified spirit is an aqueous solution which contains about dash of ethanol. Come on, come on. Answer பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனால்ல எத்தனை rectified spiritனா எத்தனை percentage of ethanolனு கேக்குறாங்க. Very easy. ரொம்ப ரொம்ப ஈஸியான question. இல்லையா? Very very easy. Yes. So rectified spirit is an aqueous solution which contains about dash of ethanol. எத்தனை percentage of ethanol? முடிஞ்சிருச்சு. So option A is the right answer. 95.5% ethanol தான் நம்ம என்ன சொல்லுவோம்? rectified spirit னு சொல்றோம். சரியா? சூப்பர். எல்லாரும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. We'll go for the next question. Solubility is the amount of solute dissolved in dash gram of solvent. Dash relative na அது வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ஏன் ரிலேட்டிவ்னு சொல்றோம்னா எப்பயுமே மற்ற எலிமெண்டோட கம்பேர் பண்ணி தான் ஒரு எலிமெண்ட் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவா லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ கம்பேர் பண்ணி நம்ம சொல்றதுனால தான் அதை நம்ம ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். சரியா? ஸோ இன்னும் நம்ம செஷனுக்கு லைக் போடாமல் இருந்தீங்கன்னா செஷனுக்கு லைக் போட்டுடுங்க. சரியா? ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர்? சால்யூபிலிட்டி இஸ் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் dissolved in very good 100 gram of the solvent. என்னது? 100 gram of the solvent. So option B is the right answer. Next question போயிடலாம். We'll go for the next question. Dash is called heart of heart. Dash is called heart of heart. Come on, come on. Dash is called heart of heart. சொல்லுங்க பாப்போம். Dash is called heart of heart. Come on, come on. Dash is called heart of heart. என்னது? SA node is called as heart of heart. So option A is the right answer. Super da. Okay, so நிறைய பேரு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சூப்பர். We'll go for the next question. கடகடன் போயிடலாம். So நம்ம மேக்ஸிமம் எல்லா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல இருக்கிற 1 மார்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். Okay, so LH is secreted by dash. LH is secreted by which gland? LH is secreted by which gland? Yes, come on, come on, come on. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். LH, luteinizing hormone, is secreted by which gland? C என்னது? anterior pituitary. So which is the right answer? மத்தவங்களா? LH is secreted by dash. Which gland? LH is secreted by, time முடிய போகுது. LH is secreted by option C. We are right. Anterior pituitary. Option C, anterior pituitary is the right answer. Super da பசங்களா.
சூப்பர்டா. ஓகே, ஐ வாண்ட் மற்ற பசங்களையும் கரெக்டாக நான் ஆன்சர் பண்ண சொல்கிறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கமான். Hemagiri developed by hybridization and selection for disease resistance against rust pathogens is a variety of dash. ஓகே, அது வந்து ஒரு ப்ரீடிங் வெரைட்டி. அந்த வெரைட்டி என்ன கிராப் ஓடுது? சில்லியா, மெய்ஸா, சுகர் கேனா, வீட்டா? ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜியில் வர கொஸ்டின். விச் இஸ் த ரைட் ஆன்சர்? விச் இஸ் த ரைட் ஆன்சர்? இது என்ன வெரைட்டி? கமான் கமான் ஆன்சர். டைம் முடிய போகுது, டைம் முடிய போகுது. முடிந்தெடுத்து டெய் டைம் முடிஞ்சிச்சுடா பசங்களா. ஸோ திஸ் இஸ் அ வீட் வெரைட்டி. என்னது? இது வந்து ஒரு வீட் வெரைட்டி. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின். Metastasis is associated with. Okay, I am going to start the poll. Metastasis is associated with dash. Metastasis is associated with dash. Easy தான், இதுவும் ஈஸி தான். Metastasis is associated with dash. பசங்களா, யார் இதுல டாப் 3ல வராங்களோ அவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் போஸ்ட் போடுவோம். Yes. So metastasis is associated with. ஏன் நிறைய பேர் தப்பா போட்டிருக்கீங்க? Metastasis is associated with malignant tumor. Okay, malignant tumor. Option A is the right answer. என்னது? Option A is the right answer. Okay, option A is the right answer. சரியா? Option D கிடையாது. ஏன் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க? Option A is the right answer. ஓகே, ஸோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணல. மனிஷும் உமையால் கண்ணன் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாமிட்டிங் சென்டர் இஸ் லொகேட்டட் இன் டேஷ். வாமிட்டிங் சென்டர் பிரெயினில் எங்கே வந்து லொகேட் ஆயிருக்கு? வாமிட்டிங் சென்டர் இஸ் லொகேட்டட் இன் டேஷ். கமான், வாமிட்டிங் சென்டர் இஸ் லொகேட்டட் இன் டேஷ். Yes. Yes, vomiting center is located in, very good, option A. Option A, medulla oblongata. Medulla oblongata is the right answer. Okay, option A is the right answer. So நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. When will you put the video which I asked? என்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் உனக்கு நெக்ஸ்ட் வீக் உனக்கு வந்து வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் வீக் உனக்கு வந்துடும். சரியா? டோன்ட் வெரி சக்தி பிரியா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். A renewable source of energy is dash. Renewable source of energy is dash. Come on, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Renewable source of energy. Okay, renewable source அது வந்து எக்ஸாஸ்ட் ஆகாது. Renewable source of energy is petroleum, coal, nuclear fuel, trees. Petroleum, coal, nuclear fuel இது எல்லாமே non-renewable source of energy. You have exam on Monday. Oh my god. Important problems already நம்ம வந்து நீ நம்மளோட லைவ் செஷன்ல வந்து நீ வந்து போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? அப்படி உனக்கு அவசரம் அப்படின்னா renewable source of energy is option D. Trees is the right answer. Okay, என்னடா யாருமே why? ஜஸ்ட் இப்போதான் ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்டுட்டு லைவ் பார்க்குறேன். ஏன் எல்லாரும் வந்து பி போட்டிருக்கீங்க? கோல், பெட்ரோலியம், நியூக்ளியர் ஃபியூயல் இது எல்லாமே உனக்கு ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா? ஓகே, ஸோ பசங்களா வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? எனக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. ஏன் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க? ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. எஸ் 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 எஸ்
ஏன் எல்லாரும் அப்ப A B போட்டிருந்தீங்க? கோல், பெட்ரோலியம், நியூக்ளியர் ஃபியூயல் இதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டட் குவான்டிட்டில தான் நம்ம எர்த்ல இருக்கு. அது எல்லாமே நான் ரெனியூவபிள், அது எக்ஸாஸ்ட் ஆயிடும். சரியா? தப்பு பண்ணக்கூடாது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். என்னது? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். மறந்துடாதீங்க. ஓகே, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டா தம்பி. 2024 கொஸ்டின் பேப்பர். ஓகே, 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீ வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்த அப்படின்னா உனக்கு மார்க் கிடைக்காதுடா தம்பி. ஓகே, so you have to be very careful. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? We'll go for the next question. The end-or condition. The end-or condition is a characteristic feature of root, stem, leaves, flowers. Fastly ask the question. சில பேர் ஒழுங்கா ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்களே, அதனால தான். சீக்கிரம் சீக்கிரம். அண்ட் இன்னும் நம்ம செஷனுக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுடுங்க பார்க்கலாம். Yes. The end-or condition is a characteristic feature of stem. So option B is the right answer. Option B is the right answer. Super Shakti Priya, NS brother, Sam study crew. Super da, super da. Umayal Kannan. Next question போயிடலாம். We'll go for the next question. TFM in soap represents dash. சோப்ல TFM னு ஒன்னு இருக்குல்ல, அது என்ன உனக்கு ரெப்ரசன்ட் பண்ணும்? சோப்ல உனக்கு TFM னு ஒன்னு இருக்குல்ல, what it represents? Dash content in soap. TFM represents dash content in soap. Yes. TFM represents dash content in soap. Come on, come on. Easy, very easy. TFM ஓட full form தெரிஞ்சாவே உனக்கு வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். Okay, so total fatty matter. So option C is the right answer. Option C is the right answer. Okay, super, super. அடுத்த question போலாம், time waste பண்ணாம. The value of universal gas constant. The value of universal gas constant என்ன? Okay, universal gas constant னா என்ன? R ஓட value. Okay, R, capital R. The value of universal gas constant என்ன? பசங்களா, இனிமேல் நம்ம செஷன்ஸ் நம்ம சேனல்ல உனக்கு சயின்ஸ் செஷன்ஸ்லாம் பயங்கரமா இருக்க போகுது. சரியா? எல்லா செஷன்ஸும் சூப்பரா இருக்க போகுது. நீ என்ன பண்ணணும், வந்து அட்டென்ட் பண்ணா மட்டும் போதும். சரியா? பயங்கரமா என் கூட கோஆபரேட் பண்ணுங்க. எல்லாம் உனக்கு மண்டேல நானே உனக்கு ஏத்தி விட்டுறேன். ஓகே, so the value of universal gas constant என்னது? The value of universal gas constant என்ன? The value of universal gas constant என்ன? 3.81 டேய், தப்பு தப்புடா, தப்பு. 8.31 ஈஸிடா. D is the right answer டா தம்பி. Option D is the right answer. ஏன் எல்லாம் தப்பு தப்பு ஆன்சர் பண்றீங்க? தெரியலனா தெரியலன்னு சொல்லுங்க. ஓகே, டோன்ட் ஆன்சர் இட் ராங்லி. ஓகே, பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. சக்தி பிரியா மட்டும் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ த வேல்யூ ஆஃப் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இஸ் 8.31 ஜூல்ஸ் per mole per Kelvin. சரியா? வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போலாம். Kilowatt hour is a unit of dash. Kilowatt hour is a unit of dash. Come on. Kilowatt hour ஏதோட யூனிட்னு கேக்குறாங்க. Kilowatt hour is a unit of dash. Come on. Yes, kilowatt hour is a unit of dash. Kilowatt hour is a unit of dash. Electrical energy, resistivity, conductivity, electrical power. Kilowatt hour is a unit of electrical energy. Kilowatt hour is a unit of electrical energy. So option C is the right answer. Okay. Okay. Okay, so option C is the right answer. Okay, அடுத்த question போலாமா? An enzyme which cuts DNA is called. Very easy. DNA வே கட் பண்ணக்கூடிய enzyme பேர் என்ன? The enzyme which cuts DNA is called as what? The enzyme which cuts DNA is called dash. The enzyme which cuts DNA is called protease, restriction endonuclease, DNA ligase, RNase. Easy, easy. RNase. டேய் தம்பி, தப்பு. கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. The enzyme which
cuts DNA. The enzyme which cuts DNA. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? An enzyme which cuts DNA is called an enzyme which cuts DNA is called protease கிடையாது, DNA ligase கிடையாது, RNase கிடையாது. Which is the right answer? Option B, endonuclease. Option B, endonuclease is the right answer. Okay. அடுத்த question போலாம். We'll go for the next question. 1 mole of any substance contains dash amount of molecules. Okay, 1 mole of substance ல எத்தனை number of molecules உனக்கு இருக்கும்? That is fixed. 1 mole நாவே உனக்கு இந்த number தான் fixed. So time ஆயிடுச்சு. So 1 mole of any substance contains dash. 1 mole of any substance contains dash molecules. Come on, சொல்லுங்க பார்க்கலாம். 1 mole of any substance contains dash molecules. Okay, so 1 mole of any substance contains dash molecules. Come on, சொல்லுங்க பார்க்கலாம். 1 mole of any substance contains 6.023 into 10 power 23. 6.023 into 10 power 23. Option A is the right answer. Option A தான் கரெக்டான answer. Next question போலாம். We'll go for the next question. Which one is referred as master gland? Which one is referred as master gland? Master gland ன்னு சொல்லிட்டு நம்ம எந்த gland வந்து சொல்லுவோம்? Which one is referred to as master gland? A வா B யா C யா? Pineal gland, pituitary gland, thyroid gland, adrenal gland. Which one is referred as master gland? Which one is referred as master gland? Very good. So, option B is the right answer. பசங்களா, தம்பிங்களா, டைம் முடிகிறதுக்கு முன்னாடி நீ ஆன்சர் பண்ண மட்டும்தான் நீ லீடர் போர்டில் வருவே. So, option B is the right answer. So, which one is referred as master gland? Which one is referred as master gland? நம்மளோட pituitary gland is the right answer. சரியா? Next question. Next question. Which among the following is not the characteristics of anemophilous plants? Okay, anemophilous plantsக்கு எந்த ஒரு characteristic இதுல வந்து கிடையாது அப்படினு கேக்குறாங்க. Which among the following is not the characteristics of anemophilous plants? Yes, anemophilous na என்ன? Usually wind pollination by wind. Okay, so அந்த மாதிரி wind pollinated plantsக்கு சில characteristics இருக்கும். இதுல ஒரு characteristic மட்டும் செட் ஆகாது. Which is the right answer? Which is the right answer? A வா. Flowers produce enormous amount of pollen grains. The stigmas are large and protruding. The flowers are brightly colored, have smell and nectar. Pollen grains are small and dry. Yes. So which is the right answer? Which is the right answer? Okay. ஏன் எல்லாரும் தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்க? No 11 ஆ? டேய் இங்க ஆன்சர் பண்ணுங்க. பசங்களா, anemophilous அப்படினா wind pollinated flowers. Okay, so நிறைய pollen grains அது வந்து produce பண்ணும், stigmas large-ஆ இருக்கும், pollen grains small and dry-ஆ இருக்கும். ஆனா flowers உனக்கு brightly colored-ஆ இருக்காது. ஏன்னா flowers brightly colored-ஆ nectar இருக்கிறதா எந்த flowers-க்கு இருக்கும்? Usually insect pollinated flowers-க்கு தான் அப்படி இருக்கும். So option C தான் உனக்கு கரெக்டான ஆன்சர். ஏன் எல்லாரும் தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்க? Option C is the right answer. No one answered right. Option C is the right answer. Next question போலாம். We'll go for the next question. Inertia of a body depends on dash. Inertia of a body depends on dash. Answer பண்ணுங்க பார்க்கலாம். Come on, come on. Inertia of a body depends on dash. Inertia of a body depends on dash. Come on, come on. Which is the right answer? Inertia of a body depends on mass of the object. என்னது? Inertia of a body? Ready-யா? Okay. Inertia of a body depends on mass of the object. So option C is the right answer. Option C is the right answer. Super. அடுத்த question போலாம். We'll go for the next question. Which is the correct sequence of blood flow? Which is the correct sequence of blood flow? Blood flow ஆகிற correct sequence என்ன? Which is the correct sequence of blood flow? Come on, சொல்லுங்க பார்க்கலாம். Which is the correct sequence of blood flow?
atrium to ventricle, ventricle to arteries, arteries to vein. Yes, which is the right answer? Very easy. Which is the correct direction of blood flow, correct sequence of blood flow? Yes. Which is the right answer? Which is the right answer? Option C is the right answer. சரியா? Option C is the right answer. Okay, very good. அடுத்த question போலாம். We'll go for the next question. Which of the following is not an element plus element gives compound type reaction? Elementum combine ஆனா it gives compound. என்னது? Elementum combine ஆனா it will give compound. அந்த டைப்ல இல்லாத reaction இதுல எதுன்னு கேக்குறாங்க. Very easy, பார்த்தாவே தெரியும். Very easy. Good evening, Jayakumar Mahalingam. சொல்லுங்க, which is the right answer? டேய், நல்லா பாருடா. ஐயோ, ஸ்டார்ட் பண்ணலையே. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் போல். இப்போ ஆன்சர் பண்ணுங்க டக்குன்னு. Element plus element gives compound. இங்க element compound. Element compound. ஆனா இங்க element compound. So which is the right answer? எது compound இல்ல? Which is the right answer? எது எலிமெண்டா இருக்கணும். ஓகே, சோ இங்க வந்து உனக்கு எலிமெண்ட் இருக்கா? நல்லா கவனி. which is the right answer? ஏய் பசங்களா, நானே உனக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டேன்டா. நானே உனக்கு சொல்லிட்டேன். எலிமெண்ட். ஓகே, சோ this is compound, compound. இது எலிமெண்ட். இங்கேயும் எலிமெண்ட்லாம் இருக்கு, பட் என்னது? this CO. This is the compound. So option C is the right answer. என்னது? Option C is the right answer. Quiz linkலாம் கிடையாது. நீ வந்து chatலயே ஆன்சர் பண்ணணும். நான் poll ஸ்டார்ட் பண்றப்ப you have to answer it. என்னது? poll ஸ்டார்ட் பண்றப்ப நீங்க வந்து அந்த டைம் முடியறதுக்கு முன்னாடி நீங்க ஆன்சர் பண்ணணும். சரியா? So option C is the right answer. Next question போலாம். Next question. Cancer of the epithelial cell is called as dash. Cancer of the epithelial cell is called as dash. Yes, cancer of the epithelial cell is called as cancer of the epithelial cell. ஏன் எல்லாரும் தப்பு ஆன்சர் பண்றீங்க? Cancer of the epithelial cell is called as carcinoma. Cancer of the epithelial cell is called as carcinoma. Okay? No, I want the correct answer. Cancer of epithelial cell is called as leukemia இல்ல. அது blood cells ஓட cancer தான் leukemia. Cancer of epithelial is called as carcinoma. So option C is the right answer. Next question பார்க்கலாம். Next question. Magnification of a convex lens is always dash. Positive or negative? Either positive or negative or zero. என்னது? Magnification of a convex lens. என்னது? Magnification of a convex lens is always positive, negative, either positive or negative, zero. என்னது? Magnification of a convex lens. Magnification of a convex lens. Come on. Answer பண்ணுங்க பார்க்கலாம். Yes. So magnification of a convex lens. Magnification of a convex lens. Concave illa. Magnification of a convex lens. It can be either positive or it can be negative. So option C is the right answer. Option C is the right answer. Next question. Adutha question. In which of the following reaction? Enadhu? In which of the following reaction the mass number decreases by 4 of the daughter nucleus? Nalla gavani. Endha reaction la mass number decreases by 4 of the daughter nucleus? Yes. Alpha decay, beta decay, gamma decay, illana neutron decay. Very easy. Come on, answer பண்ணுங்க. Very easy.
ஆல்பா டிகேல தான் நம்ம பேரண்ட் நியூக்ளியஸை விட பேரண்ட் நியூக்ளியஸ் அண்ட் வந்து உனக்கு 4 என்னது 4 மாஸ் நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகி டாட்டர் நியூக்ளியஸ் உனக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, the gram molecular mass of water. What is the gram molecular mass of water? Very easy. Gram molecular mass of water H2O. என்னது? The gram molecular mass of water H2O. What is the gram molecular mass of water? Very easy டா பசங்களா. The gram molecular mass of water is very easy. It is 18 grams. So option C is the right answer. Option C is the right answer. சரியா? Next question போலாமா? அடுத்த question. Which of the following is the universal solvent? Which of the following is a universal solvent? Universal solvent ன்னு உனக்கு என்ன சொல்லுவாங்க? Option A, B, C or D. Which of the following is universal solvent? Which of the following is universal solvent? Come on. எதை நம்ம universal solvent சொல்வோம்? ரொம்ப easy. Okay, இது எல்லாமே உனக்கு previous year question paperல வந்த questions. Which of the following is a universal solvent? So water is called as a universal solvent. சரியா? So option C is the right answer. Which of the following is a universal solvent? So option C is the right answer. Okay, next question. We'll go for the next question. Yes. The secondary suffix used in IUPAC nomenclature of an aldehyde. Aldehyde நம்ம mention பண்றதுக்கு secondary suffix உனக்கு என்ன இருக்கணும்? Aldehyde நம்ம mention பண்றதுக்கு nomenclature secondary suffix உனக்கு என்ன இருக்கணும்? நல்லா கவனிங்க. The secondary suffix used in IUPAC nomenclature of an aldehyde. Aldehyde alcohol கிடையாது, கார்பாக்சிலிக் ஆசிட் கிடையாது. ஆல்டிஹைட்ல உனக்கு செகண்டரி சஃபிக்ஸ் என்ன இருக்கணும்? ஆல்டிஹைட்ல செகண்டரி சஃபிக்ஸ் உனக்கு என்ன இருக்கணும்? OL ஆ, ஓயிக் ஆசிட், AL or ONE? Yes, easy. OL ஆ டேய், அது ஆல்கஹாலுக்கு. ஆப்ஷன் C is the right answer. என்னது? ஆப்ஷன் C is the right answer. ரெண்டு பேர் தான் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? The heart of amphibians possess dash chambers. இன்னும் how many questions? இன்னும் ஒரு 10 or 15 more questions தான். கவலைப்படாதீங்க. Okay? So the heart of amphibians possess dash chambers. என்னது? The heart of amphibians. The heart of amphibians possess dash chambers. சொல்லுங்க பார்க்கலாம். The heart of amphibians possess dash chambers. 3, 4, 2, 5. 3, 4, 2, 5. So the heart of amphibians உனக்கு possess 3 chambers. So option A is the right answer. Option A is the right answer. Next question. We'll go for the next question. Krebs cycle takes place in dash. Krebs cycle உனக்கு எங்க நடக்கும்? Chloroplast, mitochondrial matrix, stomata, inner mitochondrial membrane. Krebs cycle where it will take place. Krebs cycle where it will takes place. Come on. Krebs cycle will take place in dash. Chloroplast, mitochondrial matrix, stomata, inner mitochondrial membrane. Krebs cycle takes place in dash. Yes, Krebs cycle takes place in Krebs cycle takes place in mitochondrial matrix. Option B is the right answer. Okay, super da. நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அடுத்த question போலாம். Yes. Bipolar neurons are found in dash. Bipolar neurons
are found in dash retina of eye, cerebral cortex, embryo, respiratory epithelium. Bipolar neurons are found in dash. Bipolar neurons உனக்கு எங்க வந்து இருக்கும்? Bipolar neurons are found in dash. Very easy, very easy. Bipolar neurons are found in retina of eye. So option A is the right answer. Option A is the right answer. Adutha question polam. We'll go for the next question. Syngamy results in the formation of dash. என்னது சூப்பரா நிறைய பசங்க சூப்பரா வந்து நிறைய பேர் புது ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர். So syngamy results in the formation of dash. Come on, come on. Syngamy results in the formation of dash. Super, super. Answer பண்ணுங்க. டைம் முடிய போகுது. Syngamy results in the formation of time. 3, 2, 1. Done. Okay. So syngamy results in the formation of zygote. Syngamy results in the formation of zygote. Option C is the right answer. அடுத்த question போலாமா? Come on, come on. Next question. Match the following. Sarcoma, carcinoma, polydipsia, polyphagia. Okay, so answer பண்ணுங்க பார்க்கலாம். Which is the right answer? Match the following. Carcinoma நான் already சொல்லிட்டேன். Polydipsia, polyphagia. Which is the right answer? Which is the right answer? Time முடிய போகுது. Which is the right answer? பரவாயில்ல, தப்பா ஆன்சர் பண்ணாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணணும். Which is the right answer? Option A. Option A. So sarcoma is related to connective tissue cancer. B. Carcinoma is related to stomach cancer. Polydipsia is related to excessive thirst. And polyphagia is related to excessive anger. Okay? Yes. So which is the right answer? Option E. Option A. சரியா? So option A is the right answer. Okay. Next question. அடுத்த question போலாம். 9:3:3:1 ratio is due to dash. 9:3:3:1 ratio is due to segregation, crossing over, independent assortment, recessiveness. Come on, answer பண்ணுங்க பார்க்கலாம். 9:3:3:1 ratio is due to dash. Segregation, crossing over, independent assortment or recessiveness. Which is the right answer? எதுடா தம்பி? Independent assortment. Option C தான் கரெக்டான ஆன்சர். Option C தான் கரெக்டான ஆன்சர். சரியா? Next question போலாமா? அடுத்த question போலாமா? The term ethnobotany was coined by. என்னது? The term ethnobotany was coined by whom? யார் ethnobotany அப்படின்ற ஒரு டேர்மை வந்து உனக்கு coin பண்ணா? The term ethnobotany was coined by dash whom? Come on. The term ethnobotany was coined by whom? Corona அந்த கொரோனா இல்ல. யார் வந்து ethnobotany? சீக்கிரம் come on, which is the right answer? J.W. Harshberger. கொரோனானா அந்த கொரோனா கிடையாது. சரியா? ஆனா படிக்கிறப்ப அந்த pronunciation தான் இருக்கு இல்லையா? So the term ethnobotany was coined by J.W. Harshberger. Option B is the right answer. சரியா? சூப்பர்டா பசங்களா, எல்லாம் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அடுத்த question. ஓ, இது ஆல்ரெடி நான் வந்து உனக்கு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இது நானே வந்து உனக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். போத் A and C. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இது ஆல்ரெடி வந்துருச்சு. கிலோவாட் அவர் இதுவுமே வந்து முடிஞ்சிருச்சு. இருங்க this question. Okay, next question. If the radiation exposure is about 100 hour, it may cause dash. If the radiation exposure is about 100 hour, it may cause dash. Radiation exposure உனக்கு 100 hour மேல இருந்துச்சுன்னா அது உனக்கு என்ன காஸ் பண்ணும்? Option A, B, C, D. Skin disorder, hair loss, leukemia, death. என்னடா leukemia-வா? நல்லா இன்னொரு தடவை ஆன்சர் பண்ணுங்க. ரேடியேஷன் எக்ஸ்போஷர்
உனக்கு 100 ஆரா இருந்துச்சுன்னா it may cause dash. If the radiation exposure, so which is the right answer? Which is the right answer? So which is the right answer? நிறைய பசங்க தப்பு தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்களே. Which is the right answer? Option A is the right answer. Skin disorder. Option A is the right answer. சரியா? Next question. அடுத்த question. Dash is an important metal to form amalgam. இது ஆல்ரெடி உனக்கு ஃபர்ஸ்ட் கேட்டது. எஸ், ஆல்ரெடி உனக்கு இந்த கொஸ்டின் கேட்டதுதான், பட் இருந்தாலும் ஆன்சர் பண்ணுங்க, ஏன்னா திரும்ப வந்துருச்சு. Dash is an important metal to form amalgam. Easy. MGR. Day. Dash is an important metal to form amalgam. Option B. Mercury is the right. ஐயோ, நான் போலுக்கு முன்னாடி நானே ஆன்சர் சொல்லிட்டேனே. நானே சொல்லிட்டேன். Dash is an important metal to form amalgam. Option B is the right answer. Okay, option B தான் கரெக்டான answer. Next question. Which of the following is hygroscopic in nature? என்னது? Which of the following is hygroscopic in nature? ஈஸியா கொஞ்சம் அதோட ஸ்டேட் மாறிடும். ஓகே, அதாவது கொஞ்சம் மாய்ஸ்சரா ஆயிடும். That is called as hygroscopic. Which of the following is hygroscopic in nature, which will absorb moisture? Yes. Quiz link line நீங்க இதிலே போடல. Which of the following is hygroscopic in nature? Option C. Which of the following is hygroscopic in nature? Option C is the right answer. So silica gel is the right answer. Okay, super டா. அடுத்த question போலாம். We'll go for the next question. இது என்ன reaction னு கேக்குறாங்க. What is this reaction? நீங்க அப்படியே சார்ட்லயே உங்களோட ஆன்சர் போடலாம். ஆப்ஷன் A, B, C, D ன்னு நான் டைமர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து போடணும். டைமர் முடிறதுக்கு முன்னாடி நீங்க எண்ட் பண்ணிடணும். ஓகே, so what is this reaction called as? இது என்ன reaction? Good evening. So what is the reaction? Ma'am, more how many questions? இன்னும் ஒரு 10 questions. 6:15 க்கு நம்ம முடிச்சிடலாம். Okay, so dash is, this is a what reaction டா தம்பி? Decomposition, composition, single displacement, double displacement. Okay, actually this is not composition, this is combination. So option B is the right answer. Option B is the right answer. Okay, so option B is the right answer. Super. அடுத்த question போலாமா? இதுவும் பார்த்தாச்சு. It is endodermis. நான் ஆல்ரெடி உனக்கு இது 2025 பேப்பர்ல வந்துருச்சு. Okay, so இது பார்க்கலாம். A patient with blood group O was injured in accident and has blood loss. Which group of blood should be used by the doctor for transfusion? Okay, O blood group இருக்கிற ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, blood loss ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து நம்ம blood கொடுக்கணும்னா என்ன blood group வந்து அவங்க யூஸ் பண்ணணும்? O குரூப்பா, AB குரூப்பா, A or B group or all blood group? O பாசிட்டிவ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணலாம்? blood கொடுக்கலாம். எல்லாருக்கும் blood கொடுக்கலாம். They are universal donor. ஆனா அவங்கனால எல்லார்கிட்டயும் ரிசீவ் பண்ண முடியுமா? எல்லார்கிட்டயும் ரிசீவ் பண்ண முடியாது. Okay, so which is the right answer? Option A is the right answer. Option A is the right answer. Super. அடுத்த question. There are dash pairs of cranial nerves and dash pairs of spinal nerves. உனக்கு எத்தனை pairs of cranial nerves இருக்கு and எத்தனை pairs of spinal nerves இருக்கு? There are dash pairs of cranial nerves and dash pairs of spinal nerves. Yes, there are dash pairs of cranial nerves. Come on, time முடிய போகுது.
Very good. So option A is the right answer. 12 pairs of cranial nerves and 31 pairs of spinal nerves. So option A is the right answer. Option A is the right answer. Adutha question polam. Which of the following is referred as master gland, pituitary gland? Idume unakku paathutom. World No Tobacco Day is observed on dash. World No Tobacco Day. எப்போ உனக்கு observe பண்ணுவாங்க? World No Tobacco Day. Come on, come on. World No Tobacco Day. Come on, come on. Which is the right answer? World No Tobacco Day is observed on. Super, super. Welcome to Physics for Tamil Nadu. Okay, so பசங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நம்மளோட சேனல் பத்தி சொல்லுங்க. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு நம்ம சேனல் பத்தி தெரியாது. அண்ட் நீங்க வந்து அவங்க கிட்ட சொன்னா நம்ம இந்த செஷன்ஸ் எல்லாம் அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. Okay, so World No Tobacco Day is observed on May 31. Option A is the right answer. Okay, next question. அடுத்த question. Which of the following are fossil fuel? இதுல எதெல்லாம் உனக்கு fossil fuels னு சொல்றோம்? Okay, which of the following is a fossil fuel or which of the following are fossil fuel? Come on. Yes. Which of the following are fossil fuel? Tar, coal, ரெண்டுமே கோலா? Actually, all of the above வரணும்ல? 1, 2 and 3. Actually, question is wrong நினைக்கிறேன். Okay. So, actually பார்த்தனா 1, 2 and 3. Petroleum is also a fossil fuel. This is nice. Even 4 is right answer. Actually, 1, 2, 3 and 4. So, option D தான். Okay. Next question போலாம். Where should an object be placed so that a real and inverted image of same size is obtained by a convex lens? Yes, convex lensல உனக்கு real inverted image வரணும் and அதே மாதிரி same sizeல உனக்கு image வரணும் அப்படின்னா நீ object எங்க வைக்கணும்? Where should you keep the object? Where should you keep the object to get real inverted image of same size? Very easy. Come on. Yes. Option C. At 2F வச்சாதான் உனக்கு real inverted and same size image கிடைக்கும். Okay, super da. அடுத்த question போலாம். We'll go for the next question. If a molecule is made of similar kind of atoms, then it is called as. If a molecule is made of similar kind of atoms, ஒரு moleculeல atoms la combine ஆனதா உனக்கு molecule கிடைக்கும். அந்த atoms எல்லாமே உனக்கு same kind of element இருந்துச்சுன்னா what is that called as? What is that called as? Yes, Aishwarya Venkat. எல்லா சப்ஜெக்ட்டும் உனக்கு வந்து எல்லா சாப்டரும் நான் ஒன் ஷாட்ல லைன் பை லைன் டீச் பண்ணிருக்கேன். Okay? So if a molecule is made of similar kind of atoms, then it is called dash molecule. Very good, very good. Homoatomic molecule. So option C is the right answer. Inadhu option C the right answer. அடுத்த question போலாமா? அடுத்த question. The number of components in a binary solution. The number of components in a binary solution. Binary solution la what are the number of components? சூப்பரா இருக்கா? சூப்பரா. இந்த மாதிரி நிறைய quiz session இனிமேல் வரப்போகுது சயின்ஸ்ல. சரியா? நீ கவலைப்படாத. இனிமேல் நிறைய செஷன் வந்து நம்ம எடுத்துட்டு வரலாம். சரியா? Okay? So the number of components in a binary solution. Binary நாவே உனக்கு என்னது? Binary நாவே என்னது? உனக்கு 2 அர்த்தம். So binary solutionல எத்தனை components இருக்கும்? Option A 2 components இருக்கும். So option A is the right answer. Next question. A charge of 2 coulomb flows through a bulb in 5 seconds. What is the current through the bulb? What is the
current through the bulb. என்னது? Charge 12 coulomb உனக்கு 5 secondsல pass ஆகுது. What is the current through the bulb? இதுல உனக்கு current எவ்வளோ? Charge time கொடுத்துட்டாங்க. I is equal to Q by T. 12 by 5. 5 2. Yes. So very good. 12 by 5. I is equal to Q by T. Q வந்து என்னது? 12 by 5. Which is equal to 2.4. So option C is the right answer. என்னது? Option C is the right answer. அடுத்த question போலாமா? இது already பார்த்தாச்சு. இந்த question already பார்த்தாச்சு. இதுவுமே பார்த்தாச்சு. So பசங்களா சில questionsலாம் repeat ஆகுது தெரியுதா? சில questions உனக்கு question paperல repeat ஆகுது. ஒரே அதாவது இந்த வருஷ question paper, last year question paper இந்த மாதிரி repeat ஆக நிறைய chance இருக்கு. So the heart of fishes possess dash chambers. என்னது? The heart of fishes possess dash chambers. Yes, the heart of fishes possess dash chambers. Come on, come on. The heart of fishes possess dash chambers. Which is the right answer? Which is the right answer? C. ஏன் எல்லாரும் ஏன் சொல்றீங்க? டேய், ஃபிஷஸ்ல உனக்கு ஒரு ஏட்ரியம் ஒரு வென்ட்ரிக்கல் தான் இருக்கும். நல்லா ரெஃபர் பண்ணிட்டு சொல்லுங்க. Heart of fishes. Yes. Heart of fishes possess 2 chambers. Option C is the right answer. ஒரு சம்பந்தமே இல்லாம B சொல்ற பத்தியா? டேய், அப்படியே நீ மனப்பாடம் பண்ணிட்டு வரேன்னு தெரியுது. இந்த கொஸ்டின் தான் ஆப்ஷன் ஏ, இந்த கொஸ்டின் தான் ஆப்ஷன் பி அப்படின்லாம் மனப்பாடம் பண்ணனா கன்ஃபியூஸ் ஆயிடுவ. அந்த மாதிரிலாம் மனப்பாடம் பண்ணக்கூடாதா தம்பி? ஓகே, so heart of fishes possess 2 chambers. So option C is the right answer. சரியா? யாரு கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கா? 2 பேர் தான். Next question. Male gametes in angiosperms are formed by the division of dash. Male gametes in angiosperms are formed by the division of dash. Male gametes உனக்கு angiospermsல எப்படி ஃபார்ம் ஆகும்? Yes, male gametes in angiosperms are formed by the division of dash. Come on, male gametes in angiosperms are formed by the division of, very good, generative cell or vegetative cell? Generative or vegetative cell? Generative cell. Option A is the right answer. Option A is the right answer. அடுத்த question. Which one is referred? பாருங்க, இந்த question உனக்கு repeat ஆயிட்டே வருது. உனக்கு இது repeat ஆயிட்டே வருது. அடுத்த question. Himgiri developed by hybridization selection. இதுவும் உனக்கு repeated. ஐயோ, அதுல maize இல்ல answer. இதுல answer wheat is the right answer. இந்த question. Okay, இந்த question answer பண்ணுங்க பார்க்கலாம். Match the following: solar energy, petroleum, hydropower, electronic device. இது answer பண்ணுங்க பார்க்கலாம். Come on da. Solar energy. Solar energy is an inexhaustible energy. Petroleum is an exhaustible energy. Hydropower is produced by flowing water. Electronic device, mobile phone. So, end option is right. Which option unakku correct? End option unakku correct? A க்கு 4, எங்கடா A க்கு 4, B க்கு A க்கு 3 டா. A க்கு 3, B க்கு 4, A3, B4. அப்புறம் C 1. So option B is the right answer. என்னது? Option B. தம்பி தப்பா சொல்றீங்கடா தம்பி பசங்களா. Option B தான்டா. நான் உனக்கு சொல்றேன்ல, solar energy inexhaustible, petroleum exhaustible, hydropower is produced by flowing water, electronic device mobile phone. So option B is the right answer. சரியா? ஆனா கம்மியான பேர் தான ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. Find the correct pair.
என்னது? Find the correct pair. A, B, C, D. Scientist and their invention. Yes. Come on, come on. Yes. Find the correct pair. Come on, come on. Gregor Johann Mendel, theory of natural selection, தப்பு. Valdeir, chromosomes, Watson and Crick, theory and இல்ல. Jean Baptist Lamarck, law of heredity. Day, எதுடா correct? Which is the right answer? Which is the right answer? Come on. யாரு correct answer பண்றா? Option A வா B யா C யா? நிறைய பேர் தப்பா ஆன்சர் பண்றீங்களே. மெண்டல் வந்து law of heredity. So, option B is the right answer. Option B மட்டும் தான் உனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா? சூப்பர் சூப்பர். சரியா? வெரி குட். அடுத்த क्वेश्चन போலாம். We'll go for the next question. இதுவுமே உனக்கு ஆல்ரெடி நான் கேட்ட ராக்கெட்டை ப்ரொஜெக்ட் பண்ண what are the laws involved? Law of conservation of linear momentum, Newton's third law, both A and C. Next question. The gram molecular mass of oxygen. என்னது? The gram molecular mass of oxygen என்னது? Gram molecular mass of oxygen. Molecular mass O2. So the gram molecular mass of oxygen என்ன? Yes, yes, yes. Very easy. Oxygen னு சொன்னனே வெறும் O க்கு மட்டும் கால்குலேட் பண்ண கூடாது. O2. Molecular mass கேட்டிருக்காங்க. Atomic mass னா வெறும் oxygen சொல்லலாம். Gram molecular mass of oxygen னா O2. So which is 32 grams. என்னது? Option C is the right answer. என்னது? Option C is the right answer. Next question. அடுத்த question. இது பாருங்க. இந்த question உனக்கு repeat ஆயிட்டே இருக்கு. இந்த question உனக்கு repeat ஆயிட்டே இருக்கு. So நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Kilowatt hour is a unit of electrical energy. இதுவும் உனக்கு question paperல repeat ஆகுது. இந்த question. Okay. So the number of periods and groups in the periodic table. Okay, periodic table la the number of groups and periods எத்தனை? Periodic table la the number of groups and periods எத்தனை? The number of groups and periods உனக்கு எத்தனை? Yes. So இதுக்கு அப்புறம் தான் கடைசி question. இதுக்கு அப்புறம் இருக்கிறதா கடைசி question. அதோட முடிச்சிடலாம். So அதோட நான் உனக்கு leader board காமிக்க போறேன். Okay, so the number of periods and groups in the periodic table என்னது? Yes. So the number of periods and groups in the periodic table என்னடா ஆன்சர் பண்ணல? Hello Abhi, hello Habi. Option D is the right answer. Option D is the right answer. Super da. Super da. Option D is the right answer. And கடைசி question பார்த்துடலாமா? This is the final question da pasangla. This is the final question. So during transpiration there is loss of dash. During transpiration there is loss of dash. This is the final question. This is the final question. During transpiration there is loss of dash. Easy, easy. Very easy question. During transpiration there is loss of what? நானே ஆன்சர் சொல்ல மாட்டேன் ஆன்சர் சொல்ல மாட்டேன். Yes. So during transpiration there is loss of water. Transpiration la water loss நடக்கும். Okay. So yes பசங்களா, we are done. Okay, we are done. சரியா? So we are done with the 1 marks. We are done with the 1 mark. So இப்போ யாருக்கெல்லாம் leader board பார்க்கணும்? யாருக்கெல்லாம் leader board பார்க்கணும்? Ma'am, I am excited to see the leaderboard. யாரு டாப்ல வந்திருக்கான்னு பார்க்கலாமா? I am excited னு போடுங்க பார்க்கலாம். Excited னு போடுங்க பார்க்கலாம். யாரு டாப்ல வந்திருக்கான்னு பார்க்கலாமா? Yes. So let's see யாரு டாப்ல வந்திருக்கான்னு பார்க்கலாம். Okay. So we'll go for the leaderboard.
ஓகே, ஸோ சூப்பர்டா. 29 பேர் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பட் அதுல யார் இந்த டாப் 3ல இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா சக்தி பிரியா. சக்தி அபி வந்து லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வந்து செஷனுக்கு கரெக்டான டைம் வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சக்தி பிரியா, நெக்ஸ்ட் உமையல் கண்ணன், நெக்ஸ்ட் ஜான் மர்சன், நெக்ஸ்ட் மனிஷ், லியோதாஸ், மிஷிரா, திரு, என்எஸ் பிரதா, பிரபு ஹேமா, செல்வி, ஜெயஸ்ரீ, சாம் ஸ்டடி க்ரூ, பிரியா ஜெகன், இஸ்வந்து நில்லல், ஸ்ரீவித்யா ராஜலக்ஷ்மி, ஜெயக்குமார் மகாலிங்கம், தில்லை நடராஜன், நித்திகா மதுமிதா, அபி, ஷர்மிலி, தெய்வநிதி, சையத் சதஜ், ராதிகா, ஸ்ரீ அறிவுசாலை, தர்ஷினி, சுபாஷினி, தக்ஷதாக்ஸ். ஓகே, ஸோ இதுல டாப்ல இருக்கிறவங்க யாரு? சக்தி பிரியா, உமையல் கண்ணன் அண்ட் ஜான் மர்சன். ஸோ ஜான் மர்சன் கொஞ்சம் லேட்டா வந்ததுனால கொஞ்சம் வந்து இதுன்னு சொல்றீங்க. ஸோ டோன்ட் வெரி, யூ ஆர் சோ ஹாப்பியா. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஓகே, நீங்க ஹர்ஷினியா, சூப்பர் ஹர்ஷினி. ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு வந்து டாப்ல வந்திருக்கா, யாரெல்லாம் டாப்ல வந்திருக்கா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 பேருக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் போஸ்ட் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ டோன்ட் வரி, இங்க எல்லாருமே நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல இந்த இது வந்து நான் வந்து போடுவேன். ஸோ சூப்பர் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கண்டிப்பா போடலாம். ஓகே, ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க, டாப் ஃபேன்ஸ் இஸ் மீ. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய செஷன் உனக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் வந்துட்டே இருக்கும். ஓகே, லைவ் முடிஞ்சிருச்சுடா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய செஷன் நம்ம சேனலில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம பசங்களை ஜாலியாக பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வரோம். 1 மார்க்ஸ் மட்டும் கிடையாது, 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 7 மார்க்ஸ் செஷன்லாம் இந்த மாதிரி நிறைய வரப்போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லியும் ஸ்கூல் விட்டு வந்து 5 மணிக்கு டான்னு நம்ம சேனலுக்கு வந்துருங்க, சரியா? அண்ட் அதை தாண்டி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நான் உனக்கு சொல்லுவேன், எப்படி நம்ம 10th பப்ளிக் எக்ஸாமில் சூப்பராக மார்க்ஸ் வாங்குறது. நிறைய பேருக்கு பார்த்தோன்னா 95 எடுத்துட்டு 5 மார்க் போயிடும், 99 எடுத்துட்டு 1 மார்க் போயிடும். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு மேம் எனக்கு எப்படி படிக்கிறது தெரியல, படிக்க முடியல, எனக்கு ரொம்ப டீமோட்டிவேட்டடாக இருக்கு, எல்லாரும் வந்து நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் நான் என்னதான் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து என்னால் படித்தாலுமே என்னால் படிக்க முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, தூக்கமாக வருது, ஆஃப் இயர்லி எக்ஸாமில் மேம் எனக்கு மார்க் ஒழுங்காக வரல. பசங்களா பரவாயில்ல, இவ்வளோ நேரம் இவ்வளோ வருஷம் நீ வந்து நம்மளோட இவ்வளோ மாதம் நம்ம சேனலில் பார்க்கலன்னா விட்டுரு. பட் இனிமேல் இந்த 2 months நீ வந்து நான் சொல்கிற திங்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உனக்காக நிறைய வீடியோஸ் நான் வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகே, ஸோ எப்படி நிறைய ஸ்ட்ராட்டஜி, ஸ்டாப்பர்ஸ்லாம் எப்படி நிறைய மார்க்ஸ் வாங்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உனக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் வீடியோ பார்க்குறது மட்டும் போதாது. நீங்கள் இந்த சின்ன பசங்க நீங்களாம் வந்து இந்த 10th standard தாண்டா உன்னோட வாழ்க்கையிலே நீ வந்து என்ன பண்ண போகிற, ஃபர்ஸ்ட் நீ வந்து எழுத போகிற ஒரு ஃபைனல், ஒரு பப்ளிக் எக்ஸாம். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதுலேயே நீ வந்து பயங்கரமாக ஜெயிச்சிட்ட அப்படின்னா இதுவே உனக்கு அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு பயங்கர மோட்டிவேஷன் கொடுக்கும், சரியா? ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் குவிஸ் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பொங்கல்லாம் வருது. ஸோ பொங்கல் செலிப்ரேஷன்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இட்ஸ் ஓகே, என்ஜாயும் பண்ணுங்க. பட் இந்த டைம்லையுமே ப்ராப்பராக பிளான் போட்டு படிக்கணும், சரியா? ஸோ இந்த டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீ இது வரைக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாமில் விட்டு போன நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் இப்போ இந்த லீவ் டைம்ல உட்காந்து படிக்கணும், சரியா? ஸோ எஸ் பசங்களா, இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சாட்ல ஒரு ஸ்வாக போடுங்க பார்க்கலாம். ஸ்வாக் இமோஜி ஒன்று இருக்கும். ஸோ அந்த இமோஜியை போட்டு விட்டீங்கன்னா இதே மாதிரி எனக்குமே ஒரு ஓகே, இத்தனை பசங்க நம்ம சொல்றதை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய ட்ரிக்ஸ் எடுத்துட்டு வர போறேன். ஓகே, ஸோ டாப்பரா நிறைய மார்க் வாங்குறது சும்மா கிடையாது. ஓகே, அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் பசங்களா, ஐ வாண்ட் தட் ஸ்வாக் ஃப்ரம் யூ கைஸ். சாட்ல போடுங்க பார்க்கலாம், ஸ்வாக போடுங்க பார்க்கலாம். எஸ், சூப்பர். அடுத்த லைவ்ல ஃபர்ஸ்ட் வருவியா? சூப்பர்டா. ஸோ டான்னு 5 மணிக்கு வந்துடணும் ஐஸ்வர்யா மேம் செஷனை. நீ கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணவே கூடாது. என்னது, ஐஸ்வர்யா மேம் செஷனை நீ வந்து மிஸ் பண்ணவே கூடாது. எப்படி ஃபாஸ்டா லாங்குவேஜ் எக்ஸாம் ரைட் பண்றது? வெரி குட் ஹர்ஷினி, அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன். உனக்கு அதுக்காக நான் வீடியோ எடுத்துட்டு வர, கவலையே படாதீங்க. பட் எல்லாருமே எனக்கு வந்து இந்த ஹாலிடேஸ், இந்த பொங்கல் ஹாலிடேஸை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா. உங்களை நான் வந்து கெஞ்சி கேட்குறேன், சரியா? எத்தனை மணிக்கா டானு நீ வந்து 5 மணிக்கு வந்துடுது. நம்ம சேனல்ல வீடியோஸ் செக் பண்ணிட்டே இரு, உனக்கு வந்து போர் அடிக்காது. நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நாங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல கொடுப்போம், சரியா?
ஓகே நாளைக்கு 5 o'clock. ஓகே நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். ஓகே ஸோ என்னோட செஷன் எல்லாமே 5 மணிக்கு வந்துடும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பராக எனக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணணும், நான் போடுற வீடியோஸ்க்குள்ள கமெண்ட் செக்ஷனில் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் போடுங்க. அண்ட் டெய்லியும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, டெய்லியும் படிக்கணும். நான் 1.5 மணி நேரத்தில் செஷன் எதுக்கு முடிக்கிறேன், அடுத்த 1 மணி நேரம் நீ படிக்கிறதுக்காக. ஓகே ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா. இதே மாதிரி அடுத்த மேரத்தான் செஷனில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பாய் பாய், டேக் கேர்டா பசங்களா. நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்லா போய் ரெஸ்ட் எடுத்து படிங்க. சரியா? பை பாய்.